அல்லேலூயா. நான் இன்னைக்கு 100 இது இன்னைக்கு கூடி போனா 100 101 சர்ச்சில் பேசிட்டு போய் இந்த வார்த்தையை இன்னைக்கும் அவர் கேட்கும் போதெல்லாம் சந்தோஷப்படுவார். அவர் செருப்பு வாங்க போனாலும் ஜெபம் பண்ணிட்டு பண்ணி சும்மா வீட்டுல இருந்து இறங்கி வந்துட்டு பிரசங்கம் பண்ணி மயக்க படிச்சு நின்றாதான் பாரு. அல்லேலூயா. இன்னைக்கும் அவர் சொன்ன வார்த்தை என்னது? ஜெபம் என்ன செய்யணும்? பண்ணித்தான் செய்யணும். பாருங்க, போன வாரத்தில் பெங்களூருக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க பேசுறதுக்கு, ஒரு சர்ச்சில் பேசுறது. கூப்பிட்டது யார் அப்படின்னா வைகோ தெரியுமில்ல, இப்போ எம்பி அப்படிதானே, அவருடைய ஒய்ஃபோட கூட பிறந்த தங்கச்சி, அவங்க தான் என்ன கூப்பிட்டது. சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியாச்சு, பிரசங்கம் எல்லாம் பண்ணிட்டு திரும்ப கூப்பிட்டாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு நான் போனேன். அப்போ வீட்டுக்கு போகும்போது அந்த அந்த வாசலில் வந்த உடனேயே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் பிரதர் நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யுங்க உள்ளே வாங்க அப்படின்னாங்க. அப்போ ஜெபம் பண்ணிட்டு உள்ள வரணுமானோட நானும் கண்ணை மூடிட்டு நம்ம என்ன செய்வோம், நம்ம பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு உள்ள வாங்கன்னா என்ன செய்வோம், கண்ணை மூடிட்டு போனால் தானே இந்த பாஸ்டருக்காக ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்காக அது இதுன்னு நானும் அச்சடா போச்சோன்னு என்ன இல்லாமல் சொன்னேன். உடனே சொன்னாங்க, முதுகை தட்டி நிறுத்துங்க, முதல்ல செய்ய வேண்டியது உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டுங்க வாங்க.